அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த காணொலி பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தர்பூசணியில் வந்து கலர் ஏஜென்ட்டு இந்த மாதிரி சாயத்தை ஊற்றி தான் இந்த மாதிரி சாயம் தர்பூசணியில் இந்த மாதிரி சாயம் போட்டு நமக்கு வந்து தராங்க, விற்பனை பண்ணுறாங்க. அது பழமாக இருக்கும்போதே அது காயாக இருக்கையிலே அந்த ஊசி மூலம் தர்பூசணியில் வந்து இந்த மாதிரி கலர் ஏஜென்ட் பண்ணி அதை பற்றி ஒரு சில நல்ல உள்ளங்கள் வந்து நல்ல வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதை உங்கள் முன்னாடி கொண்டு வரணும் ஒரு நோக்கத்தில் தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணி உங்கள் முன்னாடி வந்து அந்த நோக்கத்தில் தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே போய் சேரும். இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்து முதல் வீடியோ வந்து யார் வீடியோ பார்க்க போகிறோம்னா, டிஎன் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம்லேருந்து எடுத்த ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அந்த வீடியோ பார்ப்போம். அந்த விவசாயி வந்து அந்த தர்பூசணியை பற்றி அவரோட கருத்தை வந்து எப்படி தெரிவிச்சிருக்காருங்கிறது பற்றி நம்ம பார்ப்போம். இந்த தர்பூசணியை இன்ஜெக்ஷன் மூலமா கலர் வர வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு வகையான தண்ணி தான். இதை வந்து நிறமாற்றப்பட்டிருக்காங்க. இதை எந்த அதிகாரியாவது சோதனை செஞ்சு இதை நிறமாற்றப்பட்டிருக்காங்க, இது உடலுக்கு கேடு அப்படின்னு சொல்லி வீடியோ அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்களா? கடைசியா விவசாயிங்க வயிற்றுல தான் அடிக்கிறாங்க. இதனால வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் தர்பூசணி சாகுபடி செஞ்ச விவசாயிகள் வந்து பெரிதளவுல பாதிப்படைச்சிருக்காங்க. இப்ப நீங்க பாக்குறது நிறமூற்றப்பட்ட செயற்கை முறையில உருவாக்கப்பட்ட குளிர்பானங்கள். அடுத்ததா நம்ம விவசாயிகள் விளைஞ்ச தர்பூசணி. உணவுத்துறை பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து தர்பூசணியை வந்து சோதனை செஞ்சு இன்ஜெக்ஷன் மூலமா தர்பூசணிக்கு வந்து கலர் கொடுக்கறாங்க. ரெட் கலரா மாறுறதுக்காக ஊசி மூலமா வந்து அவங்க வந்து கலரை நிறமாற்றப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம விவசாயிகள் சார்பா ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கத்தான் இந்த பதிவை நாங்க பதிவு செய்யறோம். இப்போ வந்து நம்ம தர்பூசணியை நம்ம கட் செய்ய போறோம். நார்மலாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒரு ஒயிட் பேப்பரை வச்சு எந்த கலரில் நம்ம வைக்கிறோமோ அந்த ஒயிட் பேப்பர் வந்து அந்த கலரை வந்து கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணும். நீங்கள் அது ரெட் கலர்னாலும் சரி, ஒரு மஞ்சள்னாலும் சரி, ஒரு குங்குமம்னாலும் சரி, எந்த ஆரஞ்சு கலர்னாலும் சரி, ஒரு ஒயிட் கலர் பேப்பரை நீங்கள் எதுலேயோ வைக்கிறீங்கன்னா அந்த கலரை வந்து அந்த ஒயிட் பேப்பர் வந்து கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணும். ஒயிட்டோட வேலை மெயினாக அப்சர்வ் பண்ணுற வேலை தான். ஒயிட்டோட கலர் வந்து மெயினா அதர் கலரை வந்து அப்சர்வ். இதோட நிறம் ரெட் கலர் எப்படிங்கறதையும் இந்த செயற்கை முறையில உருவாக்கப்பட்ட குளிர்பானத்தோட நிறங்கள் எப்படிங்கறத ஒரு தெளிவான விளக்கம் பாருங்க. வந்து ரெட் கலரா தான் இருக்கு மோஸ்ட்லி. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இவர் காமிக்கிறது வந்து ரெட் கலராக இருக்குது. நல்லாவே நமக்கு தெரியுது அந்த டிஷ்யூ பேப்பரில் ரெட் கலர் இருக்குன்ட்டு. ஆனால் நம்மளோட உணவுத்துறை அதிகாரி வந்து காமிக்கல அந்த ரெட் கலர் வந்து லைட் ரெட் கலர் தான் இருக்கும். ஏன்னா பாருங்களேன், இதுக்கு வந்து நான் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து விளக்கம் சொல்கிறேன். ஏன் வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ காமிக்கிறேன், அதில் வந்து ரெட் கலர் வந்து ஏன் கம்மியாக இருக்குது, இவர் காமிக்கிறதுல ஏன் ரெட் கலர் அதிகமாக இருக்குன்னா, அது ஒரு வெரைட்டியை பொறுத்து அந்த ரெட் கலர் அப்படிங்கிறது மாறும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஹைப்ரிட் சீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். நான் இந்த வீடியோவிலே காமிப்பேன். இந்த வீடியோவில் நான் காமிப்பேன் நாட்டு தர்பூசணி எப்படி இருக்குது, ஹைப்ரிட் தர்பூசணி. எப்போதுமே வீரியம் ஒட்டு ரகம் அப்படிம்பாங்க ஹைப்ரிட் தர்பூசணியில் வந்து அதோட ரெட் கலர் தன்மை எப்போதுமே அதிக அளவில் தான் இருக்கும். இப்ப நம்ம விவசாயிகள் விளைஞ்ச இதை பாருங்க. இப்போ ஒரு குளிர்பானத்தை ஊற்றி அந்த குளிர்பானத்தில் எப்படி அந்த ஒவ்வொரு டிஷ்யூ பேப்பர்லையும் எவ்வளோ சாயங்கள் வந்து அப்சர்வ் ஆகுதுன்னு நீங்களே இப்போ பார்க்க முடியும். இப்ப நீங்க பாக்குறது சுத்தமான தண்ணி. இயற்கையாவே தண்ணிக்கு வந்து நிறம் கிடையாது. இது வந்து செயற்கை முறையில நிறமூற்றப்பட்ட குளிர்பானம். இயற்கையாவே தண்ணிக்கு வந்து நிறம் கிடையாது. இதுவும் ஒரு வகை. கரெக்ட். இயற்கையாகவே தண்ணிக்கு வந்து நிறம் கிடையாது. தண்ணியும் சரி, ஒரு ஒயிட் பேப்பரும் சரி, மற்ற நிறங்களை வந்து அப்சர்வ் பண்ணும். தண்ணி தான். அப்போ இதுக்கு மட்டும் நிறம் எப்படி வந்தது? இத வந்து எந்த ஒரு அதிகாரியாவது சோதனை செஞ்சு இந்த குளிர்பானம் நிறமூற்றப்பட்ட செயற்கை முறையில நிறமூற்றப்பட்ட குளிர்பானம் உடலுக்கு கேடு அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்களா? விவசாயிங்க விளைஞ்ச தர்பூசணிய நிறமூற்றப்பட்டிருக்காங்க, நிறம் மாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வீடியோ அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதிகாரிகள் வெளியிட்ட வீடியோ பதிவால மக்கள் மத்தியில ஒரு குழப்பம். தர்பூசணி சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. இதனாலேயே தர்பூசணியை வாங்க மக்கள் யாருமே முன் வரல. ஆயிரக்கணக்கான ஏக்கர் தர்பூசணி சாகுபடி செஞ்ச விவசாயிகள் வந்து இதனால பாதிப்படைஞ்சிருக்காங்க.
இதுக்கு காரணம் மக்கள் தர்பூசணி வாங்கல, அதனால வியாபாரிகளும் விவசாயிகள் கிட்ட வந்து தர்பூசணியை எடுக்கல. பாதிக்கப்பட்டது என்னவோ கடைசியில விவசாயிகள் தான். அதிகாரிகள் வந்து தர்பூசணிக்கு வந்து நிறமாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா தண்ணிக்கு வந்து எந்த ஒரு நிறமும் கிடையாது, சுத்தமான தண்ணி. இப்போ இதுவும் ஒரு வகையான தண்ணி தான். இப்போ இதுக்கு நிறம் மாற்றப்பட்டிருக்காங்க. இதை எந்த ஒரு பாருங்க அப்படியே பிளாக்ல வச்சோன்னே ஃபுல்லாக அந்த ஒயிட் பேப்பர் வந்து பிளாக் அப்சர்வ் பண்ணிச்சு. அதுக்கடுத்து ஆரஞ்சில் வச்சோன்னே ஆரஞ்சு ஃபுல்லாக அப்படியே அப்சர்வ் பண்ணிச்சு. அப்போ அதில் வந்து எவ்வளோ டை, அது மீன் அதில் எவ்வளோ சாயம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதிகாரியாவது சோதனை செஞ்சு இது உடலுக்கு கேடு அப்படின்னு சொல்லி அறிக்கைய வீடியோவை வெளியிட்டு இருக்காங்களா? கடைசியா அங்க சுத்தி இங்க சுத்தி பாத்தீங்கன்னா விவசாயிங்க வயிற்றுல தான் அடிக்கிறாங்க. தர்பூசணி வந்து விவசாயி கிட்ட இருந்து தோட்டத்துல அறுவடை செஞ்சு வர்றதுக்கு 4 நாள் 5 நாள் ஆகும். அதுக்கப்புறமா தர்பூசணி ஒரு ஊசியோ ஒரு குச்சியோ எடுத்து குத்துனா 3 நாள்ல அதுவாவே கெட்டுரும். இத வந்து விவசாயிகளோ வியாபாரிகளோ யாரும் செய்ய வாய்ப்பில்லை. அதனால ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் செஞ்ச தவறால இப்ப மொத்த பேரும் பாதிப்படைஞ்சிருக்காங்க. இதுல முழுக்க விவசாயிகள் வந்து பெரிதளவுல பாதிப்படைஞ்சிருக்காங்க. இப்போ தர்பூசணி 1 கிலோ 3 ரூபாய் 4 ரூபாய்க்கு எடுக்க ஆள் இல்ல விவசாயிங்க கிட்ட. உண்மைத்தன்மையை ஆராயாம அதிகாரிகள் வெளியிட்ட வீடியோவால விவசாயிகளோட வாழ்வாதாரம் வந்து பெரிதளவுல பாதிப்படைஞ்சிருக்கு. இப்போ அந்த அதிகாரிகளை நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பா நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இப்போ இந்த செயற்கை முறையில நிறமூற்றப்பட்ட செயற்கை முறையில உருவாக்கப்பட்ட இந்த குளிர்பானங்களுக்கு யார் நடவடிக்கை எடுப்பா? இத பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மறக்காம இந்த வீடியோவை ஷேர். டிஎன் ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு சோசியல் மீடியாவிலேருந்து வெளியிட்ட அந்த நபருக்காண்டி நம்ம அதிகாரிகள்கிட்ட கேட்கறது, நம்ம அதிகாரிகள்கிட்ட வந்து கேட்குறது என்னன்னா, நீங்கள் இப்போ தர்பூசணிகளுக்கு விட்ட அறிக்கையை வந்து அதே மாதிரி பெப்சி, கோலா அண்ட் ஸ்பிரிட்டு அந்த மாதிரி குளிர்பானங்களுக்கும் இந்த மாதிரி அறிக்கையை வந்து வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கடுத்து ஒரு வீடியோ பார்ப்போம். யாருமே வந்து கையில பணத்தை வச்சுக்கின்னு யாரும் விவசாயம் பண்றது இல்லைங்க. எல்லாம் கடன் வாங்கி பண்றாங்க. யாருமே வந்து கையில பணத்தை வச்சுக்கின்னு விவசாயம் பண்றது கிடையாது. இது கண்டிப்பா உண்மை. ஏன்னா எங்கள் அப்பாவும் ஒரு விவசாயி தான். என்னன்னா எங்கள் அப்பா என்ன பண்ணுவாருன்னா, ஒரு நிலத்துல இருந்து காசு எடுத்து இன்னொரு நிலத்துல போடுவார். அந்த நிலத்துல வந்து லாபம் கொடுத்துச்சுன்னா அதுல இருந்து இன்னொரு இடத்துக்கு போடுவார். அந்த இடத்துல நட்டம் ஆயிடுச்சுன்னா எங்கள் அப்பா வந்து அவர் வச்சிருக்க நகையை கொண்டு போய் கடன் வச்சு அதுக்கடுத்து விவசாயம் பண்ணுவார். திருப்பி அதில் வர லாபத்தை கொண்டு போய் அந்த நகையை வந்து ரிட்டர்ன் பண்ணுவார். திருப்பி அந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து கிட்டத்தட்ட ரொட்டேஷன்லேயே அந்த மாதிரி போய்கிட்டே இருப்பார். விவசாயிகள் கண்டிப்பாக கையில் காசு வச்சுட்டு எந்த விதமான தொழிலையும் இறங்குறதில்ல. விவசாயிகள் வந்து அவங்களோட உழைப்பை நம்பி விவசாயத்தில் இறங்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களால என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கே தெரியும். இது எங்களுக்கு ஒரு பணப்பயிருங்க. என்னன்னா இந்த சீசனில் நாங்கள் சம்பாதிக்கலாம், மற்ற டைமில் எங்களால் சம்பாதிக்க முடியாதுங்க. தர்பூசணி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பணப்பயிர் தான். ஏன்னா அதுக்கு ஒரு குறுகிய காலத்தில் அதிக லாபத்தை எடுத்து தரும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் தான் விவசாய பெருமக்கள் அனைவரும் பண்ணுறாங்க. ஆனால் அதுலேயும் சில அதில் எப்படி தான் ஒரு சில டைம் வந்து அந்த பீக்கில் இருக்கையில் எப்படி தான் விலை கம்மியாகுதுன்னு தெரியல. வெளிநாட்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இல்லைன்னா அதர் ஸ்டேட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எல்லா ஸ்டேட்லையுமே தர்பூசணி வளர்ந்துருதான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் இவ்வளோ விலை ரொம்ப கம்மியாக இருக்குது? 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு 1 கிலோ எடுக்கிறாங்க. இப்போ தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் ஊரில் 6 கிலோ வெறும் 40 ரூபா தான். பார்த்துக்கோங்க, 40 ரூபா. அதுவும் எங்கிட்ட, அதாவது கஸ்டமர் ஆகிய எங்கிட்ட வந்து 40 ரூபாய்க்கு வந்து வியாபாரிகள் விற்கிறாங்க. ஆனால் அந்த தக்காளியை வந்து கிட்டத்தட்ட விவசாயிக்கு வந்து 1 கிலோ 3 ரூபா, ஐ மீன் 5 ரூபாக்குள்ளே தான் வாங்கியிருப்பாங்க. கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன், 5 ரூபாய்க்குள்ளே தான் வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி அதே மாதிரி நிலைமை தான் இப்போ தர்பூசணிக்கு வந்து. இந்த ஒரு 60 நாள் டைமில் ஒருத்தவங்க கூட தூங்க மாட்டான் சார். நீங்கள் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கூட வீட்டில் படுக்க மாட்டான். எல்லாம் நைட்டு எல்லாம் கழனியில் சுற்றிட்டு இருப்பான் சார். அவனோட வாழ்வாதாரம் எல்லாமே இந்த 60 நாள் தான் சார். இந்த 60 நாளில் சம்பாரிச்சு அடுத்து இருக்கிற மீதி இருக்கிற ஒரு 9 மாதம் வெளியில் போயிட்டு வேற எதனா ஒரு பயிர், பணம் இல்லாத பயிர் சார், நெல் வைப்பான் சார். நெல்லில் ஒன்றுமே இருக்காதுங்க. அந்த இதில் சம்பாரிச்சு அதில் எடுத்து போய் வச்சு அவனோட ரொட்டீன் வாழ்க்கையை நடத்துவாங்க. இவங்க பண்ண ஒரு இந்த மாஃபியாவில் பெரிய அளவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம், நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நாங்கள் பேசுகிறோம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் குறைஞ்சபட்சம் சார் 70 to 80% ஆஃப் ஏக்கர் லேண்டு எல்லாமே தர்பூசணி தான் சார். கரெக்டு தான். தர்பூசணி வந்து தமிழ்நாட்டில் அதிக அளவு எங்கே விளைவிக்கிறாங்கன்னா, ஒன்று விழுப்புரம், இன்னொன்று வந்து காஞ்சிபுரம். ஐ மீன் இவர் செங்கல்பட்டுன்னு சொல்கிறாரு. செங்கல்பட்டை வந்து காஞ்சிபுரத்துலேருந்து 2019ஆம் ஆண்டு பிரித்து செங்கல்பட்டை தனி மாவட்டமாக அறிவிச்சிட்டாங்க. அதனால் செங்கல்பட்டுலேயும் பூசணி அதிக அளவு விளைவிக்கப்படுகிறது.
நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். சார் இதில் லைகோபென்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக தர்பூசணியில் லைகோபென் அப்படின்றது ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒவ்வொரு பயிருக்கும் நேச்சுரலாக இருக்கக்கூடிய அந்த பழங்கள் அதாவது நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பழங்களுக்கும் ஒவ்வொரு கலர் இருக்குது. என்னென்னலாம் சொல்கிறதுனா இப்போ டொமேட்டோ எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் லைகோபென் இருக்கும். இந்த வாட்டர் மெலன் எடுத்துக்கிட்டாலும் லைகோபென் இருக்கும். ரெட் கலராக இருக்கக்கூடிய பழத்தில் வந்து மோஸ்ட்லி இந்த லைகோபென் அப்படிங்கிற சப்ஸ்டன்சஸ் இருக்கும். அதுக்கு இது வந்து ஒரு கலர் மாதிரி. இந்த கலர் வந்து இயற்கையாகவே இயற்கையாகவே உருவாகக்கூடிய கலரு. அதுக்கடுத்து இப்போ பனானா எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பனானா வந்து காயாக இருக்கையில் க்ரீன் கலரில் இருக்கும். அது வந்து குளோரோஃபில் அப்படிம்பாங்க. அதுக்கடுத்து அது வந்து எல்லோ கலராகவும் இருக்கும். எல்லோ கலராக இருந்தால் கரோட்டினாய்டு அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ மேங்கோலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரோட்டினாய்ட்ஸ் அதில் இருக்கும். அதனால தான் அந்த மேங்கோ வந்து எல்லோ கலராக மாறுது. அந்த மாதிரி எல்லா பிளான்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனால தான் அது வந்து கலர் வந்து கொடுக்குது. இது இயற்கையாகவே உருவாகக்கூடிய கலர் தான். லைகோபைன் என்ன பண்ணுன்னா இதில் வந்து அந்த சிவப்பு கலரை உண்டாகிறதுக்கு அது நேச்சுரலாகவே அதோட வேலை அதுதான். இதுலேயும் அந்த டொமேட்டோலையும் இருக்குங்க, எதில் தக்காளிலையும் இதுலேயும் அந்த லைகோபென்ற சப்ஸ்டன்ஸ் இருக்கு. வந்து இப்போ லைகோபென் வந்து என்னென்ன நன்மைகளுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. இந்த லைகோபென்ற சப்ஸ்டன்ஸு உங்களுக்கு ப்ரோஸ்டேட் கேன்சர் வராமல் நிறுத்துங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோஸ்டேட் கேன்சர் இல்லாமல் ஒபிசிட்டியை தடுக்குங்க. இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. இதெல்லாமே இதை பாதிச்சுட்டு இதோ பாருங்க. எங்களுக்கு என்னன்னா இதை நாங்கள் இன்னமும் சீக்கிரம் நாங்கள் பண்ணியிருக்கணும். எவ்வளோ விவசாயி கெட்டு போகிறாங்க. இதில் நீங்கள் போய் என்னங்க நீங்கள் போய் செலுத்துவீங்க சொல்லுங்கள்? இந்த தர்பூசணியில் என்ன செலுத்த முடியும் சார்? இதோட சிவப்பு இந்த சிவப்பு கலர் ஒட்டுன்னு சொல்கிறாங்களே டிஷ்யூவில், அதோட ப்ராப்பர்ட்டியே சிவப்பு கலர் தாங்க. அது ஒட்டுனா மாதுளம்பழம் அறுக்கிறோம், மாதுளம்பழம் சட்டையில் பட்டால் கரையாக போக மாட்டுது. அப்போ அதில் ஊசி செலுத்துறாங்களா? சொல்கிறது கரெக்டு தான். மாதுளம்பழத்தோட கரை வந்து சட்டையில் பட்டால் போகாது. இப்போ நீங்கள் கல்லடப்புக்கெல்லாம் வாழை மரம் இருக்குது பார்த்தீங்களா? வாழை மரத்தோட சாறு வந்து குடிச்சிருப்பீங்களா? வாழை மரம் சாறு வந்து என்ன கலரில் இருக்கும்? வேறு எந்த கலர்லையும் இருக்காது. டிரான்ஸ்பரண்டாக தண்ணி மாதிரியே இருக்கும், ஒயிட் கலரில் தான் இருக்கும். அதனால் அதோட கரை வந்து சட்டையில் பட்டால் இன்ன வரைக்கும் போகாது தான் எனக்கு தெரியும். அது ஏதாவது போகிற மாதிரி வழி இருந்ததுன்னா நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் தோட்டத்தில் நாங்கள் வாழை மரம் வச்சுருந்தோம். அதில் வந்து இந்த மாதிரி நாங்கள் இலை இருக்கிறதுக்கு தனியாக ஒரு சட்டை யூஸ் பண்ணுவோம். அந்த சட்டையில் வாழைக்கரை படிச்சுன்னா கரையே போகாது. மோஸ்ட்லி நாங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிட்டோம். எலுமிச்சை அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிட்டோம். அது மாதிரி வாழைக்கரை வந்து போகிறதுக்கு ஏதாவது வழி இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் அந்த பிளான்டோட நேச்சுரலாக இருக்கக்கூடிய கலர். ஓகே, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் நான் இவ்வளோ இது சொல்கிறேன். அடுத்த வீடியோ வந்து நம்ம நேச்சுரல் தவம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல். அவர் வந்து விவசாயத்துக்காண்டி நிறைய வீடியோ வந்து வெளியிடுவார். அவர் ஒரு தர்பூசணிக்காண்டி ஒரு வீடியோ வெளியிட்டிருப்பார். அதை பற்றி நம்ம பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் இயற்கையாளன் தவம். என்னடா இது பேர் என்ன, தண்ணீர் பழத்தை வச்சு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இப்போ ஒரு வீடியோ வந்தது இல்லையா, தண்ணீர் பழத்துல இன்ஜெக்ஷன் பண்ணி கெமிக்கல் யூஸ் பண்ணி இதை சிகப்பு கலர்ல மாத்துறாங்க, ரொம்ப இனிப்பா இருக்கிறதுக்கு இதுக்குள்ள இன்ஜெக்ட் பண்றாங்கன்னு. இதை இந்த டயத்துல ஏன் வந்து வெளியில விடணும் அப்படின்னா, நம்ம விவசாயிகள் செய்யக்கூடிய இந்த தர்பூசணி பழத்தை ஒழிக்கிறதுக்கு தான். இவர் சொல்கிற மாதிரி எனக்கு சில சந்தேகங்கள் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த சந்தேகங்களுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாதனால என்னால் எதுவும் சொல்ல முடியல. ஒழிச்சிட்டு இந்த வெயில் காலங்களில் நம்ம பன்னாட்டு நிறுவனங்கள் விற்கக்கூடிய குளிர்பானங்களை வாங்கி குடிக்கணும் அப்படின்றதுக்கு தான். இதே நேரத்தில் பன்னாட்டு நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய குளிர்பானங்கள்ல இந்த பூச்சிக்கொல்லிலாம் கலந்துருக்குன்னு ஏதாவது வீடியோ போடுறாங்களா? இல்ல. அப்ப இங்க ஒழிக்கப்படுறது யாரு? விவசாயிகள். வாழ்றது யாரு? பன்னாட்டு நிறுவனங்களுடைய குளிர்பானங்கள். அதனால இந்த வெயில் காலம் ஆரம்பிச்ச உடனே இந்த பழத்துல அது இருக்கு, இந்த பழத்துல இது இருக்கு அப்படின்னு நம்மள்ட்ட பரப்பி இந்த வெயில் காலத்துல விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய தர்பூசணி மட்டும் கிடையாது, வெள்ளரிக்கால இருந்து எல்லா பழங்களுமே நம்ம சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு கட்டமைப்பை இந்த உலகம் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அதை நம்ம உடைக்கணும். நீங்கெல்லாம் நான் சொல்றேன், இயற்கையாலனா தர்பூசணி வாங்கி சாப்பிடுங்க. கடை ஓரங்கள்ல இருக்கிறது. உங்களுக்கு ஒருவேளை பயமா இருக்கு அந்த வீடியோல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் ஸ்டெப் சொல்லி தரேன். இந்த மாதிரி வெள்ளை துணியை எடுத்துக்கங்க, இதுல தேய்ங்க. தேய்ச்ச உடனே இந்த மாதிரி சிகப்பு கலர்ல ஆயிடும். ஆகுதா? அப்படியே வாங்க. இது என்ன பண்ணணும்னா தண்ணியில அலசணும். தண்ணியில அலசிட்டீங்கன்னா இது உண்மையான சிவப்பு அப்படின்னா அந்த சிவப்பு உடனே போயிடும். ஒரு விவசாயி தான் அவர் வந்து அவருக்கு தெரிஞ்சது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆனால் பட் நேச்சுரலாக இருக்கக்கூடிய சில கலர்களுக்கு வந்து நீங்கள்
நீங்கள் என்ன தண்ணியில் அலசினாலும் அது வந்து போகாது. அதற்கு சிறப்பான ஒரு கெமிக்கல்லாம் இருக்குது, அது யூஸ் பண்ணால் தான் போகும். இப்போ நீங்கள் தர்பூசணி வந்து நார்மலாக வச்சிங்கன்னா தண்ணியில் போயிடும். இப்போ நான் சொன்னோம்ல எக்ஸாம்பிளுக்கு, இந்த வாழைச்சாறு, வாழை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய வாழைச்சாறு அதெல்லாம் நம்ம சட்டையில் போட்டால் போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி இந்த மாதுளம்பழத்தோட சாறு, அதோட அந்த தோல் உள்ள சாறு, அதெல்லாம் நம்ம சட்டையில் பட்டுச்சுன்னா கொஞ்சம் போகிறது வந்து கஷ்டம்தான். அவரோட விவசாயம், அவர் வந்து அவரோட விவசாயியில் பெற்ற அனுபவத்தை வந்து அவர் சொல்கிறாரு. அதை வந்து நம்ம எப்போதும் கேட்டுக்குவோம். போயிடும். அப்படி போகாமல் இந்த சிவப்பு இதிலே ஒட்டிக்கிச்சுன்னா அதுதான் கெமிக்கல். அதனால பழங்களை சாப்பிடுங்க. நான் இதை பன்னாட்டு நிறுவனங்களுடைய குளிர்பானத்திற்கு எதிராக போடலை. என்னுடைய விவசாயிகளுடைய பழங்களை வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு போடுறேன். அனைவருக்கும் பகிருங்கள். நன்றி. அன்புடன் உங்கள் இயற்கையாளன் தவம். தளிர் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ப்ரோ, அவர் வந்து விவசாயத்துக்காண்டி நிறைய வீடியோ வெளியிடுவார். தர்பூசணி விவசாயிகளுக்காண்டி ஆதரவுக்காண்டி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு, அதை பற்றி பார்ப்போம். இந்த தர்பூசணி விவசாயத்துல நீங்க 60 நாள் வேலை செஞ்சுட்டு உங்களுக்கு 20,000 இருந்து 30,000 வரைக்கும் உங்களுக்கு கடன் ஆகும்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்க? அதுதாங்க இந்த தர்பூசணி விவசாயத்துல நடக்குது. எக்ஸாம் வேற வந்துச்சு, செமஸ்டர் ஃபீஸ் வேற எப்படி கட்டுறதுன்னு தெரியல. இப்போ காலத்தால எக்ஸாம் ஃபீஸ் கட்டல, காலேஜ் ஃபீஸ் கட்டல, செமஸ்டர் ஃபீஸ் கட்டல, எதுவுமே கட்டல. சோ எல்லாமே ஃபீஸ் கட்டல, அந்த செமஸ்டர் ஃபீஸ் கட்டலைன்னு அவங்க கொஞ்சம் சிரிச்சுட்டு அவங்களோட முகத்தில் கொஞ்சம் புன்னகையோடு சொன்னாலும் உண்மையில் அதான் நிச்சயம். அது வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா ஒரு விவசாயிகளுக்கு வந்து தர்பூசணி வந்து 2 ரூபா 3 ரூபாய்க்கெல்லாம் போனால் அவர் வந்து போட்ட லாபத்தை கூட எடுக்க முடியாது. அதான் உண்மை. எந்த செமஸ்டர் ஃபீஸும் இல்லை, வீட்டில் எந்த விதமான வருமானமும் இருக்காது, வீட்டிலே ரொம்ப கஷ்டம் வந்துடும். பொதுவா தர்பூசணி விவசாயம் பண்றவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 70,000 இருந்து 80,000 வரைக்கும் செலவு பண்றாங்க. அதுல இருந்து அவங்களுக்கு ஈல்டு எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா 24,000 கிலோ கிட்ட கிடைக்கும். சொல்ல போனா 24 டன் வரைக்கும் வரும். ஆனா அது 24 டன்னும் வருமானு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லங்க. கிளைமேட் சேஞ்சஸ்னால நிறைய அஃபெக்ட் ஆகலாம். அதுவும் இல்லாம இந்த மாதிரி கொலவினால நிறைய சொல்றாங்க. அந்த கொலவி வந்து தமிழ்ல வந்து பல ஈமாங்க. இந்த கொலவி வந்து பாதிக்காத ஃப்ரூட்டே இருக்காது. இப்போ நீங்க கொய்யாப்பழம் வச்சுட்டீங்கன்னா கொய்யாப்பழத்துல மெயினா தைவான் பிங்குன்னு ஒரு கொய்யாப்பழம் இருக்கு. அந்த கொய்யாப்பழத்தில் இந்த குலவி என்ன பண்ணுன்னா லைட்டாக வந்து ஒரு ஓட்டை போட்டு விட்டுரும். ஓட்டை போட்டு விட்டிங்கன்னா அந்த குலவி மூலம் சில எக்ஸு வந்து உள்ளே போய் உள்ளே அப்படியே புழுவாக மாறிடும். அந்த ப்ராசஸ் தான் இங்கேயும் நடக்கும். ஆனால் இங்கே என்னென்னா பழம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். மேலே ஓட்டை போட்டு வந்து பழம் வந்து அப்படியே மேலே த்ரெட் ஆகி அப்படியே கட்டி மாதிரி ஆகிடும். மோஸ்ட்லி யாருக்கு தெரியும்னா இந்த தடியங்காய்ப்பாங்க, இல்லைன்னா திஸ்திக்காய்ப்பாங்க, இல்லைன்னா ஆஸ்பாடுப்பாங்க. அந்த பூசணிக்காய் வந்து பயிர் பண்ண விவசாய பெருமக்களுக்கு தெரியும். பூசணிக்காய் மேலே த்ரெட்டாக இருக்கும். அதுக்கு வந்து காரணம் வந்து இந்த ஈ தான். அந்த ஈ பார்த்துக்கோங்க, இதுக்கு பேர் தமிழில் பல ஈ. தர்பூசணி பார்த்தீங்கன்னா டிஃபெக்டிவாக இருக்கும். இதை இல்லை யாருமே வாங்க மாட்டாங்க. இதெல்லாம் பாருங்களேன், அந்த ஒரு ஓட்டை இருக்கிறதுனால மார்க்கெட்டில் இருக்கிறவங்க இதை இக்னோர் பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக பார்த்தா ஒரு தர்பூசணியில் ஒரு சின்ன ஓட்டை இருந்துச்சுன்னா அந்த கன்சூமர் வந்து கண்டிப்பாக அந்த தர்பூசணியை வாங்க மாட்டாங்க. எனக்கு நல்ல தர்பூசணியாக கொடுங்க அப்படின்னா கேட்டு வாங்குவாங்க. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வச்சுருக்கேன், அதுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் இந்த மாதிரி எல்லாம் ஆச்சுன்னா நினச்சி பாருங்களேன், 24,000 கிலோவில் ஒரு 10,000 கிலோல இருந்து 15,000 கிலோ வரைக்கும் தான் விவசாயிகளுக்கே கிடைக்கும். இந்த தர்பூசணி எல்லாம் பார்த்தீங்கன்னா 6 ரூபாயிலேருந்து 8 ரூபாய் வரைக்கும் போகுது. ஆனால் நீங்கள் எப்பயுமே சாப்பிட்ற வரி வரியாக இருக்கிற நாம்தாரி வெரைட்டி தர்பூசணி எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ரூபா 5 ரூபா 6 ரூபாய்க்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நினச்சி பாருங்களேன் விவசாயிகளோட 60 நாளோட உழைப்பு என்ன ஆச்சுன்னு. அதுவும் இல்லாமல் நான் கையில் வச்சிருக்கிற இந்த தர்பூசணியை விட அந்த நாம்தாரி வெரைட்டியில தாங்க ரொம்ப பிரச்சனை போயிட்டு இருக்குது. சப்போஸ் ஒரு ஏக்கர்ல 24,000 கிலோவும் நம்மளுக்கு கிடைச்சாலும் 2 ரூபான்னு போட்டா நீங்க நினைச்சு பாருங்களேன் 48,000 தாங்க கிடைக்குது. சோ இது ஒரு விவசாயிகளுக்கு கட்டுப்படி ஆகுமான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அதுவும் இல்லாம நீங்க இந்த வரி வரியா இருக்கிற இந்த நாம்தாரி வெரைட்டி மார்க்கெட்ல எவ்வளவுக்கு வாங்குறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு கஸ்டமருக்கும் சேரும் போது எவ்வளவு காசு டிஃபரன்ஸ் இருக்குன்னு. ஸோ நீங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா மிடில் பர்சன் 14 ரூபால இருந்து 18 ரூபா 20 ரூபா வரைக்கும் ஒரு கிலோ தர்பூசணி பழத்தை விற்கிறாங்க. ஆனா ஒரு விவசாயிகிட்ட வாங்கும் போது 2 ரூபாய்க்கு இல்ல 5 ரூபாய்க்கு வாங்கினா அது எப்படி இருக்குங்க? ஏதாவது சப்போர்ட் பண்ண முடிஞ்சுன்னா தாராளமா சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. செலவு பண்ணியிருக்கிறது தர்பூசணி விதை வந்து நார்மலாக நினைச்சுறாங்க.